கோவையில் நடைபெறவுள்ள பேரணியில் பங்கேற்க பிரதமர் மோடி நாளை தமிழகம் வரவுள்ளார். இதையொட்டி மத்திய பாதுகாப்பு குழுவினருடன் மாநகர போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். ஆங்கில நாளிதழுக்கு இன்று பேட்டியளித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் பத்திர விவகாரத்தில் பாஜக கையும் களவுமாக பிடிபட்டுள்ளதாக விமர்சித்துள்ளார். மேலும் தேர்தல் நிதி திரட்ட யார் யாருக்கு பாஜக அழுத்தம் கொடுத்தது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே தேர்தல் ஆணையம் பாஜக சொல்லி தேர்தலை அறிவித்ததா என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். 5 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு குறுகிய காலத்தில். அப்போ 7வது கட்டம் 6வது கட்டம் 5வது கட்டம் தேர்தல் நடக்கிற மாநிலத்துக்குலாம் ஏன் போல? அப்போ இந்த தேர்தலை சுதந்திரமாக சுயமாக தேர்தல் ஆணையம் குறிப்பிடுகிறதா அறிவிக்கிறதா இல்லது பாஜக ஆட்சியாளரை சொல்லி அறிவிக்க சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்கு. இதேபோல பாஜக கட்டுப்பாட்டில் செயல்படும் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் உள்ளிட்ட அனைத்து ஆணையர்களும் இன்றைய சங் பரிவார்களின் அரசுக்கு கட்டுப்பட்டு செயல்படுகிறார்கள் என்கிற போது தேர்தல் ஆணையத்தின் மீதே நம்பிக்கை இல்லை, நம்பகத்தன்மை இல்லை என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இதற்கு பதிலளித்த பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன், தேர்தல் ஆணையத்தின் மீது பழி போடுபவர்கள் தேர்தலுக்கு முன்பே தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறினார். தேர்தல் ஆணையத்தினுடைய தேதி அறிவிப்பில் கூட காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகள் ஒரு அரசியலை பார்க்கிறார்கள், விமர்சனம் செய்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தின் மீதாக பழி போடுவது என்பது தேர்தலுக்கு முன்பாகவே அவர்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கின்ற செயலாக நாங்கள் பார்க்கிறோம். இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து சென்னையில் உரிமம் பெற்ற 2125 துப்பாக்கிகளை காவல் நிலையங்களில் ஒப்படைக்க காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் பணம், பொருட்கள் விநியோகம் தொடர்பாக 1800-425-666-9 என்ற தொலைபேசி எண் மூலம் புகார் தெரிவிக்கலாம் என வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. மறுபுறம் நாளை மீண்டும் தமிழகம் வரும் பிரதமர் மோடி கோவையில் நடைபெறும் பேரணியில் பங்கேற்க உள்ளார். பிரதமர் வருகையை ஒட்டி கோவையில் மத்திய பாதுகாப்பு குழுவினருடன் மாநகர போலீசாரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கார்த்திக், பிரதமர் வருகையொட்டி கோவையில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? போலீசாரின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றிய கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். பிரதமரின் ரோட் ஷோ நிகழ்ச்சிக்காக 5000க்கும் மேற்பட்ட போலீசார் கோவையில் குவிக்கப்பட்டிருக்காங்க. அவர் வந்து செல்லும் பகுதிகள் ரெட் ஜோன் பகுதியாக அறிவிக்கப்பட்டு போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் நாளை இரவு பிரதமர் கோவையில் தங்க இருப்பதாக, அதற்கு முன்னேற்பாடுகளையும் போலீசார் செய்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. கல்பனா, நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.